வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்சிருக்கிற கரை வந்து வர ஏப்ரல் 30 தேர்ஸ்டே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படத்தோடைய புக்கிங்ஸை அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த கரை படத்தை பற்றி படத்தோடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே வராரு. அந்த வகையில் இப்போ அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய முதல் படமான போர் தொழில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி தனுஷ் வந்து இவரை அப்ரோச் பண்ணி ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரோ, தனுஷை தாண்டி இன்னொரு பக்கம் சூர்யா, சிவகார்த்திகேயன் இவங்களுமே இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்னேஷ் ராஜா இந்த கரை சப்ஜெக்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து தனுஷ்க்கு செட் ஆகும், அவருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நரேஷன் கொடுத்துருக்காரு. அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி சூர்யா அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்கள்கிட்டயுமே வந்து நான் என்னுடைய அடுத்த படத்தை வந்து தனுஷ் வச்சு தான் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காரு. ஸோ மேபி ஃபியூச்சரில் விக்னேஷ் ராஜா வந்து சூர்யா வச்சோ இல்லை சிவகார்த்திகேயன் வச்சோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ போயிட்டு இருக்கிற இந்த கரை படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, கரையோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் டைரக்டர் வெங்கி அட்லூரி கலந்துக்கிட்டாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வெங்கி அட்லூரி தனுஷ் காம்போ திரும்ப ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வாத்தி படத்துக்கு அப்புறமா மறுபடியும் தனுஷை மீட் பண்ணி வெங்கி அட்லூரி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரியோடைய பேர் வந்து ஹானஸ்ட் ராஜ், ஒரு காப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துருந்துச்சு. இதை வந்து ஒரு விதமாக தனுஷே வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எக்ஸாக்டாக இதுதான் கதை அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வாத்தி படத்துக்கு அப்புறமா வெங்கி அட்லூரி வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னார், சொல்லிட்டு அப்படியே வந்து காணாமல் போயிட்டாரு. ஸோ சீக்கிரம் வந்து கதை சொல்லுங்க, அதே கதையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நிச்சயமா வெங்கி அட்லூரி அண்ட் தனுஷ் காம்போ நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே பேக் டு பேக் நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தனுஷ் இருக்கக்கூடிய லைனப்ஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸில் ரீசெண்டாக நம்ம ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி PS மித்ரன் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதை பற்றி இப்போ கிடச்சிருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பத்மாவதி படத்தோடைய டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி அவருடைய தயாரிப்பில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய ப்ரொடக்ஷனில் PS மித்ரன் இயக்கி தனுஷ் நடிக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சொல்லப்படுற நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கிரிப்டை PS மித்ரன் இதுக்கு முன்னாடி யஷ் கிட்ட தான் வந்து நரேட் பண்ணாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு பட் அவர் சில காரணங்களால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணலை. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ தனுஷ் கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. இப்போதைக்கு PS மித்ரனுடைய அடுத்த ரிலீஸ் வந்து சர்தார் 2. ஸோ சர்தார் 2 படத்தை வந்து ஜூன்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் அப்படி இல்லைனா ஆகஸ்ட் மாதம் இதுக்குள்ள தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சர்தார் 2 ரிலீஸ்க்கு அப்புறமா தான் PS மித்ரன் அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரிய வரும். தனுஷோடைய இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறாரா, இல்லை இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தெலுங்குல சிரஞ்சீவி கிட்டயுமே ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுன்னா அங்கேயுமே அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷாலை வச்சு இரும்பு திரை 2 பிளான்ஸுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் அடுத்து நடிக்க போகிற D56 தமிழரசன் பச்சமுத்து ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ருக்மிணி வசந்த் இல்லை, துரந்தரில் நடித்த சாரா அர்ஜுன் அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. பட் இப்போ என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மலையாளம் ஆக்ட்ரஸ் கிரேஸ் ஆண்டனி அவங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வர மாதிரி இருக்காங்க, ஹீரோயினா கேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்தில் STR நடிக்கிற அரசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாகவே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வடசென்னை யூனிவர்ஸை சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தை மூவி டீமே ப்ரொமோல அஃபிஷியலாக ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி சமுத்திரக்கனி ஒரு இன்டர்வியூவில் யார் யாரெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருந்தாரு. சொன்னதை தாண்டி இப்போ ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸை அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அரசன் செட்டில் நடந்திருக்கு. அந்த ஸ்டில்ஸை தான் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா குணா, சந்திரா, வேலு, சங்கர் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம STR அரசனும் வந்து இருக்காரு. ஸோ வடசென்னையோடைய எந்த டைம்லைன் அரசனில் வருதுங்கிறது இப்போ இந்த ஸ்டில் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு டைம்லைன் மட்டுமே இருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக ஒரு 2-3 டைம்லைன் வரும் அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த ஸ்டில்லை பொறுத்த வரைக்கும் சமுத்திரக்கனி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி இது வந்து குணா சந்திராவுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனாக வந்து இருக்கலாம். அதில் நடக்கிற சீக்வன்ஸை வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செட்டப் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ STRோடைய கேரக்டர் பற்றி இருக்கக்கூடிய ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராவுடைய ஒரு ரிலேட்டிவாக தான் அரசன் வருவார், சந்திராவுடைய தம்பியாக வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேத்தி படத்தோடைய ஆடியோ லான்ச் மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஆடியோ லான்ச்சில் பேசின படத்தோடைய டைரக்டர் RJ பாலாஜி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 32 மாதம் இந்த படத்துக்காக வந்து நான் ஒர்க்
பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் என்டர்டெய்னராக வந்து இருக்கும். பொதுவாக பெரிய ஹீரோஸோடைய ஃபிலிம்ஸில் ஹீரோவே வந்து எல்லா சீன்லேயும் வர மாதிரி இருக்கும். மொத்த படம் ஃபுல்லாகவே ஹீரோ இருப்பார். பட் இந்த படத்தில் அப்படி இருக்காது. சூர்யா இல்லாத சீன்ஸும் நிறையாவே இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து சூர்யா அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து சண்டை போடுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் அந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி கிங் இஸ் கமிங் ஃபார் இஸ் த்ரோன் அப்படின்னுமே ஒரு பில்டப்பை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா செமையாக தான் இருக்கும். அண்ட் சூர்யா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லைங்க, கருப்பசாமி தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ படம் பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. May 14th வந்து தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் மீட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. 6 வேல் சிங்கம் மாதிரி ஒரு பக்கா ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் ஹிட்ஸ் கொடுத்த சூர்யாவுக்கு இந்த கருப்பு படமும் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிமாக ப்ரெசென்ட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ண படங்கள் பெருசாக எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. எல்லாமே நல்ல படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக தான் வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ கருப்பு எப்படி இருக்க போகுதுங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். டைரக்டர் அட்லியோடைய இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ராக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட் அடிச்சுனா யார் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது, மின்னல் முரளி படத்தில் நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் ஃபெமினா ஜார்ஜ் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தீபிகா படுகோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செகண்ட் ப்ரெக்னன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ராக்கால் அவங்க நடிக்கிறாங்களே, அவங்க போர்ஷன் முடிஞ்சிருச்சா என்ன ஆச்சுங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து முடியல. பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் அவங்களுடைய போர்ஷன்ஸை வந்து முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஷூட்லாம் வந்து பாக்கி இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்து முடிச்சு அவங்கள ரிலீவ் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போற தலைவர் 173 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்நேரம் ஷூட்டிங்கே வந்து போயிருக்கணும். அப்படிதான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சிபி வந்து டைரக்ட் பண்ண போறது இல்லை, அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் வந்து மறுபடியும் இல்லை சிபிஐ தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நியூஸ் வந்தது. இன்னொரு பக்கம் இல்லை அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லப்பட்டுச்சு. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் சிபி வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்னும். அண்ட் ஏஜிஎஸ் என்ஓசி கொடுத்துட்டாங்க. ஏஜிஎஸ்க்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அஸ்வத் வந்து அடுத்து STR-51 தான் போக வேண்டியது. ஸோ STR-51 ஏப்ரலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ 173 வாய்ப்பு கிடைச்சதுனால இவர் ஃபர்ஸ்ட் STR கிட்ட பேசியிருக்காரு. STR ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏஜிஎஸ் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே என்ஓசி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. ஸோ அஸ்வத் மாரிமுத்து டேரக்டராக வராரு அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. குறைஞ்சது ஒரு 2 or 3 months ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யூகிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டோடைய நிலைமை இருக்கு. ஸோ சீக்கிரமே ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.